தமிழக அரசின் டெல்லியின் புதிய சிறப்பு பிரதிநிதியாக கே. வெங்கட் நாராயணா அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பதவி என்பது அமைச்சருக்கு இணையான பதவியாகும். இவருடைய இந்த புதிய அரசியல் மற்றும் நிர்வாக பயணம் சினிமா மற்றும் தொழில்துறை வட்டாரங்களில் பெரும் வரவேற்பை பெற்றாலும் எதிர்ப்புகளும் கிளம்பி வருகிறது. தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய துறைகளிலும் மாநில வளர்ச்சி சார்ந்த பணிகளிலும் திறமையான ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது கர்நாடகாவைச் சேர்ந்தவரான கே. வெங்கட் நாராயணா பிரபல திரைப்பட தயாரிப்பாளர், ரியல் எஸ்டேட் அதிபர் மற்றும் தற்போது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் ஆவார். இவர் பன்முக தன்மை கொண்ட ஒரு முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார். இவர் ஒரு தகுதி வாய்ந்த பட்டய கணக்காளர், நிறுவன செயலாளர் மற்றும் சட்ட பட்டதாரி ஆவார். கே. வெங்கட் நாராயணா வெறும் ஒரு அரசியல் பிரதிநிதி மட்டுமல்ல, அவர் இந்திய திரைத்துறையிலும் கார்ப்பரேட் வர்த்தக உலகிலும் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்கிறார். பெங்களூருவை தலைமையாக கொண்ட KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவரான இவர் நடிகர் விஜய் நடிப்பில் H. வினோத் இயக்கத்தில் உருவாகும் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்துள்ளார். மேலும் யாஷ் நடிக்கும் டாக்ஸிக் போன்ற பெரிய பட்ஜெட் படங்களையும் தயாரித்து வருகிறார். மேலும் RR, அனிமல், கல்கி 2898 AD உள்ளிட்ட பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களையும் விநியோகம் செய்துள்ளார். கொரோனா காலத்தில் ஃபீட் மை சிட்டி பிரச்சாரம் மூலம் லட்சக்கணக்கான உணவு பொட்டலங்களை வழங்கியும் ஆயிரக்கணக்கான ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியும் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார். திரைத்துறையில் நுழைவதற்கு முன்பாக வெங்கட் நாராயணா இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான பிரஸ்டீஜ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பல ஆண்டுகள் திறம்பட செயல்பட்டவர் ஆவார். தற்போது தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே. வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு அரசியல் வட்டாரங்களில் பலத்த எதிர்ப்புகளும் கிளம்பி வருகின்றன. முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான இப்பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திறமையான தமிழர்களை புறக்கணித்து தகுதிக்கு அப்பாற்பட்ட நெருக்கமானவர்களுக்கு பதவி வழங்கும் அதிகார முறைகேடு இது என்று விமர்சித்து வருகின்றனர். வெங்கட் நாராயணா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் மற்றும் பெங்களூருவை மையமாக கொண்டு செயல்படுபவர். காவிரி மற்றும் மேகதாது அணை விவகாரங்களில் கர்நாடகாவுடன் தமிழகத்திற்கு நீண்டகால நதிநீர் பிரச்சனைகள் உள்ள சூழலில் அம்மாநிலத்தை சேர்ந்தவரை நியமித்திருப்பது தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கவலை தெரிவித்துள்ளனர்.